ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு உரிக்கிறதுக்கு. இந்த ஐடியா சூப்பராக இருக்கே. 1 கிலோ பூண்டை கூட கைப்படாமல் நம்ம எப்படி ஒரு நிமிஷத்தில் உரிக்கிறது என்று இப்போ பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு எல்லாமே ஒரு கஷ்டமான வேலைன்னா அது பூண்டு உரிக்கிறது தாங்க. அதுவும் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த 1 கிலோ 2 கிலோ பூண்டு உரித்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க பிரியாணி ஆக்குறவங்க. அந்த டைமில் நம்மளுக்கு கடுப்பாக இருக்குங்க. அதெல்லாம் இனி தூக்கி போட்டுருங்க. ஸோ இனி நம்ம கஷ்டமே பட தேவையில்லை. இந்த ஒரு சின்ன ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க எவ்வளோ ஈஸியாக இருந்ததுன்னு. கைப்படாமல் கத்தி இல்லாமல் நம்ம தோலை மிக சுலபமாக உரிச்சிடலாங்க. வாங்க, நேரத்தை கடத்தாமல் அந்த குறிப்பை நாமும் பார்க்கலாம். அதாவது அந்த பல்கள்லாம் எப்படி தனித்தனியாக உரிக்கிறதுன்னா, ஒரு துணியில் வச்சு மொத்தமாக பூண்டை போட்டு ஒரு கட்டையை வச்சு அடிச்சுன்னா அந்த முழு பூண்டு தனித்தனியாக பற்களாக வந்துடும். அப்புறம் ஒரு முரத்தில் போட்டு அந்த புடைச்சோன்னா அந்த தோல்லாம் தனியாக போயிடும். அப்புறம் நம்ம ஒரு அடுப்பில் அகலமான கடாயை வச்சு அது நல்லா சூடானதும் என்ன செய்யணும்னா, இந்த உதிர்த்த பூண்டை ஒரு 30 செகண்ட்லேருந்து 50 செகண்ட் வரை நம்ம அந்த பூண்டை அப்படியே விடணுங்க. அப்படி கடாயில் போடல, பேனில் போட்டிருக்கீங்கன்னா, நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்லலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, பேன் அப்படியே அந்த கடாயை தூக்கி டாஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பேனில் கைப்பிடி உள்ள ஒரு பேனில் போட்டு அந்த பூண்டை போட்டு அதை டாஸ் பண்ணணுங்க. ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா போடணும். ஆனால் பூண்டு சூடாகணுமே தவிர பூண்டு என்ன செய்யக்கூடாது, வேகக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், டாஸ் பண்ணி எடுக்கணுங்க. பூண்டு கடாயில் லேசாக சூடு ஏறினோன்னா ஏறி இருக்கும். அதில் நம்ம ஈரப்பதம் அப்படியே இருந்து அந்த தோலெல்லாம் என்ன செய்யணும், வெடிப்பு கொடுத்துரும். அப்புறம் நம்ம ஒரு மெலிசான காட்டன் துணியை எடுத்து அந்த டவலில் அந்த பூண்டை எல்லாத்தையுமே போட்டு துணி துவைப்போம் பார்த்தீங்களா, தப்புன்னு துணியை துவட்டி அடிப்போமே, அந்த மாதிரி நம்ம அந்த துணியை தூக்கி அடித்தா அதில் ஒரு சவுண்டு வரும். ஒரு 10 முறை கூட அடிக்கலாங்க. அடித்தோன்னா அந்த பூண்டு தனியாகவும் அந்த தோல் தனியாகவும் உறிஞ்சு வரதை நம்ம கண் கூடார பார்க்கலாம். இது போல் உரித்தாலே நம்மளுக்கு தோல் சுலபமாக வந்துடுவாங்க. ஸோ இந்த பூண்டை எப்படி உரிக்கிறதுன்ட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது மாதிரி நம்ம தேவையான டைமு உரிக்க முடியலனாலும் அர்ஜென்ட்டுக்கு ஒரு 1/2 கிலோலாம் உரித்து நம்ம ஒரு ஸ்டோர் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு கூட ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு செய்கிறது தேவைக்கு அப்பப்போ நம்ம இப்படி பயன்படுத்தி உரித்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த பதிவு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய். இது போல் பல விதமான டிப்ஸ்கள் என் சேனலில் தொடர்ந்து வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என்னுடைய ரிஷாரியா நிஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இன்னொரு பதிவில் சந்திப்போம்.